இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மூவிங்க. நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலா அந்த மூவி இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட பேரு கோமா. சயின்டிபிக் ஃபேண்டசி மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பூமியில நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும். அதுல ஒரு சிலர்லாம் கோமாக்கு போயிடுவாங்க இல்லையா? சோ இப்படி பூமியில ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போன எல்லாரோட மைண்டுமே வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ணுது. அந்த உலகம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பில்டிங்லாம் மேல இருக்கும், சைட்ல இருக்கும், எங்கெங்கயோலாம் இருக்கும். சோ பூமியில யாரெல்லாம் கோமாக்கு போறாங்களோ அவங்களோட மைண்ட் எல்லாம் அந்த வேர்ல்டுக்கு போயிடும். பூமியில அவங்க எந்த ஒர்க்க பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உலகத்துல அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜுக்கு போய் அந்த மாதிரியான உலகத்துக்கு போயிடுறாரு. அந்த உலகத்துல அவர் என்னெல்லாம் பாக்குறாரு, அங்க இருந்து அவரு தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட முழு கதையும். சோ இதுதான் என்னோட சேனல் வாய்ஸ் ஓவர் மூவிஸ். இந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ள நம்ம போகலாம். ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கண்மொழிக்கிறாரு. அவரோட வீட்டு பெட்ரூம்ல அவர் ஒரு சிட்டியோட மாடலையே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவர் ஒரு ஆர்கிடெக்ட், அதனால இவரை நாம இனிமே ஆர்கிடெக்ட்னே கூப்பிடலாம். அவருக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல. எழுந்து அவரோட ரூமை இப்ப சுத்தி பாக்குறாரு. அங்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதுல இவரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த போட்டோல இவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. ஆனா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோ மட்டும் ரொம்ப மங்கலா பிளர்ரா தெரியுது. அது அப்படியே வந்து லைட்டா தெரியற மாதிரி இருக்கு, ஆனா தெரியாத மாதிரியும் இருக்கு. ஆனா முழுசா வரல. சரி ஓகே நமக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா பார்த்தா ஃப்ரிட்ஜ் அப்படியே காலியா கிடக்கு. அந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரிட்ஜோட டாப்பை பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே உருகுற மாதிரி இருக்கு. ஆனா இவரை பார்க்கும்போது அவரை பார்க்க அந்த ஃப்ரிட்ஜ் சரியாக ஆரம்பிக்குது. அதே போலதான் கீழே கார்பெட் மாதிரி ஒண்ணு துணி இருக்கு. அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா ஃப்ளோர்லாம் ஒழுங்கா சரியாகாம இருக்கு. அதை இவர் பார்க்க அந்த ஃப்ளோருமே சரியாகுது. கூட மேல சீலிங் இருக்குல்ல செவரு, அந்த செவருமே உருகி கீழே விழுகிற மாதிரி இருக்கு. ஆனா இவர் அதை பாக்குறாரு, அது சரியாகிட்டே இருக்கு. இது எந்த இடம், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு இவருக்கு எதுவுமே புரியல. வெளியில போய் பார்க்கலாம். வெளியில போய் பாக்குறாரு. அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட என்ன இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலான்னு போறாரு. ஆனா அந்த மனுஷனே பாதியா தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இந்த ஆர்கிடெக்ட் பயந்து வேகமா ஓடி போறாரு. வீட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போதுதான் இவரால கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு விஷயத்த பாக்குறாரு. இது நம்ம பூமி மாதிரியே இதுல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம நகரங்கள்ல பில்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம வளைஞ்சு சைட்லயும் மேல பாதியில தொங்கிக்கிட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபேமஸ் பில்டிங், அதே மாதிரி எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பில்டிங் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுமே கொஞ்சம் பாதி வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி, இன்னும் அவங்க முழுசா அந்த ஃப்ரிட்ஜ், கார்பெட், அப்புறம் மேல அவங்களோட சீலிங்லாம் இருந்ததுல அந்த மாதிரி பாதி உருவாகி பாதி உருவாகாம இந்த மாதிரி நிலைமையில தான் எல்லா மனுஷங்களும் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க ஃபார்ம் ஆகி முழு மனுஷங்களா மாறுறாங்க. இதையுமே நம்ம ஆர்கிடெக்ட் பாக்குறாரு. அப்புறம் ஆர்கிடெக்ட் ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது தான் அங்க ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்குமே பாதி உருவாகாம இருக்கு. இவர் அந்த பில்டிங்கை பார்க்க அந்த பில்டிங் உயரமா வளர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு மேல இருந்து ஏதோ ஒரு புகை மாதிரி மனுஷ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்கு. நம்ம ஆர்கிடெக்ட பார்த்த உடனேவே அந்த மிருகம் இவரை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஆர்கிடெக்ட அந்த மிருகம் தாக்க வரும்போது யாரோ ஒருத்தங்க ஷூட் பண்ணிடுறாங்க அந்த மிருகத்தை. யார் நம்மளை காப்பாத்துனதுன்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் ஒண்ணுமே புரியல. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் காப்பாத்தினவங்க அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறாங்க. என்னதான் நம்ம அந்த மிருகத்தை ஷூட் பண்ணாலுமே அந்த மிருகம் மறுபடியும் அதோட ஃபுல் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ நம்ம ஆர்கிடெக்ட காப்பாத்தினது 3 பேரு. அதுல ஒருத்தரோட பேர் வந்து பேந்தன். அவரு ரோட்ல இருக்கிற அந்த லேம்ப் போஸ்டர் லைட்டா தான் எட்டி ஒதிக்கிறாரு. அது அப்படியே போயிட்டு அந்த மிருகத்து மேல போய் விழுகுது. சோ இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும் அவங்க தப்பிக்கிறதுக்கு. ஆர்கிடெக்ட் கூட்டிக்கிட்டு அவங்க பத்திரமான இடத்துக்கு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அண்ட் அங்க இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு சைனீஸ் மார்க்கெட்டும் இருக்கு. நம்ம ஆர்கிடெக்ட் கூட வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா சீக்கிரம் குதி அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம ஆர்கிடெக்டும் என்னது நம்ம இங்க இருந்து அங்க குதிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. டேய் நாம இங்க இருந்து விழுந்தோம்னா நமக்கு ஒரு எலும்பு கூட தேராது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது குதிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கிடெக்ட் பிடிச்சு தள்ளி விடுறாங்க. நம்ம ஆர்கிடெக்டும் பயத்துல கதறிக்கிட்டே குதிக்கிறாரு. அவர் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு நடுவுல வந்து விழுந்துடுறாரு. அதுவும் சேஃபா லேண்ட் ஆகுறாரு. இதே மாதிரி அந்த 3 பேரும் அங்க வந்துடுறாங்க. எல்லாருமே வேகமா ஓடுறாங்க. இவங்க ஓடும்போது இவங்களுக்கு பின்னாடி அந்த மிருகமும் வந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது மேல ஒரு பில்டிங் இருக்கு, நாம இப்ப அங்கதான் போகணும்னு சொல்லி அந்த 3 பேரும் சொல்லவும் சரி ஓகே இந்த தண்ணியில குதிங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் தண்ணியில குதிக்க போறாரு. முன்னாடி போன 3 பேரும் தண்ணியில குதிச்சா தண்ணிக்குள்ள விழுகாம அவங்க நேரா மேல போறாங்க. மேல இருக்கிற அந்த பில்டிங்ல லேண்டும் ஆகுறாங்க. நம்ம ஆர்கிடெக்ட் ஒண்ணுமே புரியல, என்னடா அது தண்ணிக்குள்ள குதிச்சா கீழே விழுகணும், இவங்க என்ன மேல பறக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நாள வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கிடெக்டும் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காரு. இவர் பின்னாடி
அந்த மிருகத்தை வரதை பார்த்துட்டு இவருமே வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில குதிக்க போறாரு. இவரும் மேல போய் அந்த பில்டிங்ல லேண்ட் ஆகுறாரு. இவங்களுக்கு பின்னாடியே வந்த அந்த மிருகமும் அவங்கள பிடிக்கிறதுக்காக மேல வருது. அது மேல வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பேந்தன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா அவரோட கண்ணை வச்சு அந்த மிருகத்தை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த மிருகம் வந்து ஷூட் பண்ணாலுமே வந்துகிட்டே இருக்கு. தெரியாதனமா நம்ம பேந்தன் மேல அந்த மிருகத்தோட கை பட்டதுனால அவருக்கு கையில கொஞ்சம் அடிபட்டுருது. அண்ட் எப்படியோ ஒண்ணு அந்த பேந்தனையும் அந்த ஆர்கிடெக்டையும் காப்பாத்தி அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க பின்னாடி அந்த மிருகம் இன்னும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க நிலைமை இப்போ கை மீறி போனதுனால அந்த 3 பேர்ல ஒருத்தர், இவர் பேரு வந்து பைலட், அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல வேற வழியே இல்ல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில ஒரு பாமை எடுத்துக்கிட்டு அந்த வித்தியாசமான மிருகம் இருக்கு இல்லையா, சோ அது பக்கத்துல அந்த பாமை எடுத்துட்டு போய் அதை வெடிக்க வைக்கிறாரு. கூட இவருமே இறந்து போயிடுறாரு. அந்த மிருகமும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் அங்கேயே நின்றுது. இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அப்போ நம்ம ஆர்கிடெக்ட் இங்க என்னதான் நடக்குது, இந்த ரோட்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப இத பத்தி பேசுறதுக்கான டைம் இல்ல, நம்ம எல்லாரும் இப்போ கிளம்பி ஆகணும்னு அவங்கள கூட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே அந்த மிருகமே இல்லாத இடத்துக்கு வந்து சேர்றாங்க. சரி, நம்ம இப்பதான் ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம்ல, என்னதான் நடக்குது எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கிடெக்டும் கேக்குறாரு. அவங்க 3 பேர்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களோட பேர் வந்து ஃப்ளை. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இது ஒண்ணும் நம்ம பூமி கிடையாது, ஒரு டிஃப்ரெண்டான மெமரி வேர்ல்டு. அப்படின்னா நான் செத்துட்டேனா, இல்ல இது என்னோட கனவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ ஒன்னும் சாகல, இது ஒன்னும் கனவும் கிடையாது, நீ ரியல் வேர்ல்ட்ல உனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நீ கோமாக்கு போயிருப்ப. யார் யாரெல்லாம் ரியல் வேர்ல்ட்ல கோமாக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு வருவாங்க. அப்படி நான் ரியல் வேர்ல்ட்ல ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கேனான்னு சொல்லி கேக்குறான். நீ மட்டும் கிடையாது, நாங்களும் தான். இங்க இருக்கிற எல்லாருமே ரியல் வேர்ல்ட்ல கோமாவில இருக்கிறவங்க தான் இங்க இருக்காங்க. சோ கோமால இருக்கும்போது நம்மளோட மைண்ட் எல்லாமே ரேடியோ ஆக்ஷன் மூலமா ஒன்னா கனெக்ட் ஆகி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்னா கோமால இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உலகத்துல மாட்டிட்டு இருக்காங்களா? அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டோம்னா நம்மளோட ரியல் லைஃப்க்கு போயிடலாமா? கோமால இருந்து போயிடலாம் கரெக்டா அப்படின்னு அவன் கேக்குறான். உடனே அந்த பொண்ணும் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இந்த உலகத்தை விட்டு எப்படி போகணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற யாருக்குமே இப்ப வரைக்கும் தெரியல. அப்படின்னா இங்க இருக்கிற பில்டிங்ஸ்லாம் எப்படி வந்தது? இது எல்லாமே நம்மளோட மெமரிஸ், நம்ம உருவாக்கின விஷயங்கள் தான் இது எல்லாமே. நம்ம இப்போ மெமரிஸால உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத சிம்பிளா கோமா வேர்ல்ட்னு சொல்லலாம். இது கேட்ட ஆர்கிடெக்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவரோட தலையில வர அடிபட்டு ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஃப்ளை அந்த ரத்தத்தை அவங்களோட கையால துடைக்கிறாரு. அப்படியே அந்த காயமும் இவங்க கைப்பட்ட உடனே சரியாகுது. இந்த ஃப்ளை எப்படி இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கிடெக்ட்க்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி இந்த ஃப்ளைங்கிற பொண்ணு அந்த ஆர்கிடெக்ட் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறத பார்த்த அந்த பேந்தனுங்கிற ஆள் இருக்கான்ல, அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி போது ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஃப்ளை மேல இந்த பேந்தனுக்கு ஒரு சின்ன கிரஷ் இருக்கும் போல. ஒரு பழைய பஸ் ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு இந்த 3 பேரும் போறாங்க. அது ஒரு டெலிபோர்டேஷன் மாதிரி ஒர்க் ஆகி இவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வருது. அங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரியல் வேர்ல்ட்ல கோமா பேஷண்ட் தான். அதோட இவங்க இங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ஒரு தலைவர் இருக்காரு. அவரோட பேர் வந்து யான். இந்த கோமா உலகத்துல அதிக நாள் இருக்கிறது இவர் தான். சோ எல்லாருக்குமே சீனியர் அவர் தான். அவரு ஆர்கிடெக்ட பார்த்துட்டு ஃப்ளை அவருக்கு தங்கறதுக்கு ஒரு இடத்த கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஆர்கிடெக்டுக்கும் அந்த ஃப்ளைங்கிற பொண்ணு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. அங்க நம்ம ஆர்கிடெக்ட கூட்டிட்டும் போறா. அங்க போனது நம்ம ஆர்கிடெக்ட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னோட பேர் கூட ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உனக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற யாருக்குமே அவங்களோட பேர் ஞாபகம் இல்ல. அதனாலதான் ஒருத்தருக்கும் ஒரு நிக் நேம் இருக்கு. என்னோட பேரு ஃப்ளை. சரி, உங்க லீடர் இருக்காரு யான், அவரு யாரு, எப்படி, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி கேக்குறான். அவர் இந்த கோமா உலகத்துல அதிக வருஷமா இங்கதான் இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதுல பாதி கூட தெரியறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அவரோட ஒரே ஆசை என்ன அப்படின்னா, நீ கூட பாத்தியே ஒரு மிருகம் கூட நம்ம தாக்குறதுக்காக வந்துச்சுல, அதுங்க இல்லாத ஒரு ஐலாண்ட உருவாக்கி அதுல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் யானோட பெரிய ஆசை. இந்த வித்தியாசமான மிருகங்கள்லாம் என்னது, எப்படி இங்க வந்ததுன்னு சொல்லி கேக்குறான். அதுங்களோட பேரு ரீப்பர்ஸ், அதுங்களை பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமா தாண்டி போய் ஒரு ரூமும் சின்னதா தான் இருக்கு. ஆனா அந்த ரூமோட வாலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம ஆர்கிடெக்ட் அந்த ஃப்ளைங்கிற பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அது ஒரு கனவு பகுதி, இந்த ரூம்ல தங்கிட்டு இருந்தவங்களோட கனவு தான் அது. இப்போ நான் உனக்கு கொடுக்குற ஒரு ரூமுமே சின்னதா தான் இருக்கும். ஆனா நீ அந்த ரூம்ல இருக்கும்போது ஏதாவது கனவு காணுன அப்படின்னா அந்த ரூம் அப்படியே பெருசாகும். உன் கனவுல என்ன வந்ததோ அதெல்லாம் ஒரு ரூம்ல இருக்கும். ஆனா நம்ம யான் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க என்னதான் கனவு காணாலும் அந்த இடம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அந்த கனவுக்குள்ள நீங்க போக கூடாது. சோ நீ அதுக்குள்ள போனா ரொம்ப ஆபத்து, நீ அதுக்குள்ள போகாதன்னு சொல்லி ஃப்ளையும் ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் இந்த ஃப்ளைங்கிற பொண்ணு ஒரு ரூமை கொடுக்குறான். அந்த ரூம் ரொம்பவே சின்னதா இருக்கு. சரி, ஓகே, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஆர்கிடெக்டும் அந்த ரூம்ல போய் தூங்குறாரு. அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இந்த ஆர்கிடெக்ட் செம்ம அழகான ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வரைஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு லெட்டரும் வருது. அந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் ஒரு இடத்துக்கும் போறாரு. போற வழியில சில போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு சாமியார் கடவுள் கிட்ட பேசுற மாதிரி
மாதிரிலாம் இருக்கு. ஒரு பெரிய பில்டிங் குள்ளேயும் போகிறாரு. அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு. இந்த ஆர்கிடெக்ட் இவரோட கனவுல இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ரூம் சின்னதா இருந்ததுல அவரோட வால் பொழந்துக்கிட்டு அவரோட அந்த கனவு பகுதி உருவாகுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆர்கிடெக்டோட கனவுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இவரு கூட ஒரு பொண்ணு இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் பயந்து போய் எழுந்திருச்சுக்கிறாரு. இப்போ இந்த ஆர்கிடெக்டோட கனவுல அவரோட கனவு பகுதி உருவாகிடுச்சு. அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த காரும் அங்க இருக்கு. அந்த காருக்குள்ள இவரோட உடம்பும் இருக்கு. இவரோட ட்ரீம்ல அவர் ஒரு பில்டிங் குள்ள போயிருப்பார்ல, அந்த பில்டிங்கும் அங்கதான் இருக்கு. அந்த பகுதிக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி யான் சொல்லியிருந்தார் இல்லையா. ஆனா இருந்தாலும் நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் உள்ள போகலான்னு போறாரு. அந்த பேந்தம் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தார்ல, அவரு வந்துடுறாரு. என்னடா கண்ணா, ரூம் எல்லாம் நல்லா இருக்கா, வந்து உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான். இங்க எல்லாருமே நான் சொல்றதுதான் கேட்பாங்க. யானுக்கு அடுத்தபடியா நான் தான் இங்க இருக்கேன். அதுவும் இல்லாம அந்த ஃப்ளை இருக்கா பாரு, அவ்வளவு வந்து என்னோட ஆளு. நீ இன்னொரு தடவை அவகிட்ட பேச ட்ரை பண்ணனா அவ்வளவுதான், உனக்கு சொல்லிட்டேன். எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க, வா உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பேந்தனும் அவனை கூட்டிட்டு போறான். ஆர்கிடெக்டும் ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க எல்லாருமே இவரை சுத்தி நின்னுக்கிட்டு இருக்காங்க. பேந்தம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், நம்ம நிஜ உலகத்துல எல்லாருமே ஒரு பேஷண்ட். ஆனா இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குள்ளயுமே சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இப்ப என்ன எடுத்துக்கையன், நான் ரொம்ப ஸ்ட்ராங். என்னால வெயிட்டான பொருள் எல்லாம் அசால்ட்டா தூக்க முடியும். அங்க இருக்கிற ஒருத்தர் பெரிய பீரங்கியால ஷூட் பண்றாரு. அப்படி வர புல்லட்டையே இந்த பேந்தனுங்கிறவரு அசால்ட்டா பிடிக்கிறாரு. ஃப்ளைக்கும் பவர் இருக்கு. நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அவ அந்த அடிப்பட்ட இடத்த தொட்டானாலே அந்த காயம் எல்லாம் சரியாயிடும். இப்படி இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. சோ உனக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு அந்த பேந்தனும் சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு டெஸ்டும் வைக்கிறாங்க. அங்க இருக்கிறவரு ஒரு பீரங்கி மூலமா அவருக்கு ஷூட் பண்றாரு. ஆனா நம்ம ஆர்கிடெக்டால அந்த புல்லட்டை பிடிக்கவே முடியல. அண்ட் அகைன் ஷூட் பண்றாங்க. இவரும் பிடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. இவரால சுத்தமா முடியல. ஐய நீ ரொம்ப வேஸ்ட் போல. சரி ஓகே, அந்த ஃபைட்டிங் ரோபோட்டை கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு இந்த பேந்தனும் சொல்றாரு. இவர் சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு பெரிய ரோபோட் வந்து நிக்குது. அது இவரை அடிக்க ஆரம்பிக்குது. ஆனா ஆர்கிடெக்ட் அடி வாங்குறாரே தவிர திருப்பி ஒரு அடி கூட இவரால அடிக்கவே முடியலங்க அந்த ரோபோட்டை. இவரை அந்த ரோபோட் அடிக்கும் போது இவரோட உடம்புல இருந்து சடனா ஒரு லைட் வந்தது. அதுவும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்துச்சு. உடனே பேந்தன் இவர் ரொம்ப வேஸ்ட் போல, இவனுக்குள்ள எந்த ஒரு சக்தியும் கிடையாது போல அப்படின்னு இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஆர்கிடெக்டும் அவரோட ரூமுக்கு வந்துடுறாரு. அகைன் அவரு தூங்கவும் செஞ்சுறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு கனவும் வருது. இந்த தடவை அவர் ஒரு வித்தியாசமான கனவு காண்றாரு. ஒரு மெடிக்கல் லேப்குள்ள போறாரு. நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஆர்கிடெக்ட் தப்பிக்க ட்ரை பண்றாரு. அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு இவர் பாஸ்வேர்ட்லாம் போறாரு. எப்படியோ ஒண்ணு அந்த ரூமை விட்டு வெளியிலவும் வந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கார்ல ஏறாரு. அந்த கார்ல ஒரு லேடி தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார் மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகுது. திரும்பவும் அவர் பயந்து போய் அந்த கனவுல இருந்து எந்திரிச்சிடறாரு. சோ ஆர்கிடெக்டுக்கு எந்த ஒரு பவரும் இல்லாதனால இங்க இருக்கிற எடுபடி வேலைகளை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை நினைச்சு ஆர்கிடெக்ட் வருத்தமா இருக்கும் போதுதான் எல்லாருக்குமே லீடரான யான் அங்க வராரு. உனக்கு எந்த பவர்ஸும் இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படாத, உனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும். நல்லா ஃபோக்கஸ் பண்ண, உன்னால எதை வேணா பண்ண முடியும். நான் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்? ரியல் வேர்ல்ட்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது என்ன காப்பாத்திடுவாங்க. நானும் இந்த உலகத்தை விட்டு ரியல் வேர்ல்டுக்கு எந்த நிமிஷம் வேணா போயிடலாம். அது ஒண்ணு அவ்வளோ ஈஸி இல்ல தம்பி. நம்மளோட ரியல் லைஃப்ல ஒரு நாள்னா இந்த கோமா உலகத்துல ஒரு சில மாசங்கள் ஆகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரியல் வேர்ல்ட்ல உன்னை ஒரு வருஷத்துல குணப்படுத்திடுறாங்கன்னு வை. ஆனா இந்த கோமா உலகத்துல நீ 60 வருஷம் இருக்கணும். சோ நீ ரொம்ப நாள் இங்க இருக்க போற, உன்னோட திறமையை நீ வளர்த்துக்கோன்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல சூப்பர் பவர் இருக்கிற எல்லாருமே இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அங்க பெரிய பெரிய பீரங்கி கன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் அவங்க போறாங்க. இந்த ஆர்கிடெக்ட் நானும் அவங்க கூட போறேன், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவது இருப்பேன்னு சொல்றான். யானும் ஓகே நீ போன்னு சொல்றாரு. பேந்தனுக்கு வேற வழி இல்லாம அவரும் அவனை கூட்டிட்டு போறாரு. தென் இந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி அந்த வேன் மூலமா இவங்க அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. போற வழியில மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாடு கூட பாதியா தான் வளர்ந்துருக்கு. அந்த மாடு வேற ஒரு ஆளோட மெமரிஸ் தான். அவர் இங்க வந்து அந்த மாடை பார்த்தாரு அப்படின்னா தான் அந்த மாடு முழுசா உருவாகும். ஆனா இப்ப அந்த மாடு பாதியிலேயே நிக்குது. அப்படின்னா அந்த மெமரிக்கு சொந்தமானவங்க குணமாயி போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ரீப்பர்ஸ்னு ஒரு மிருகம் இருக்கும் இல்லையா, சோ அந்த வித்தியாசமான மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க அதுங்க வர முடியாத இடத்துல இவங்க நடந்து போகணும். அந்த ரீப்பர்ஸ்ங்கிற வித்தியாசமான மிருகத்துக்கிட்ட மாட்டாத மாதிரி இவங்க கரெக்டான வழியில போகணும். அந்த வழியை காற்றவர் தான் ஆஸ்ட்ரோனவ் அப்படிங்கிற ஒரு ஆளு. இப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல 2 ரீப்பர்ஸ் இருக்கு. அது இவங்கள பார்த்த மாதிரி தான் வருது. அது என்னன்னு நம்ம ஆர்கிடெக்ட் கேக்குறாரு. இப்பதான் அவங்களுக்கு அந்த ரீப்பர்ஸ்னா என்னங்கிற விஷயத்த நம்ம ஆர்கிடெக்ட் சொல்றாங்க. நிஜ உலகத்துல நம்ம கோமாக்கு போயிருப்போம், அதனாலதான் நம்ம இந்த உலகத்துக்கு வருவோம். இந்த உலகத்துக்கு வந்து நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம நிஜ உலகத்திலயும் செத்துருவோம். ஆனா கோமா உலகத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு ரீப்பர்ஸா மாறிடுவோம். சோ இந்த கோமா உலகத்துல யார் யாரெல்லாம் சாகுறாங்களோ அவங்க எல்லாம் தான் இந்த ரீப்பர்ஸ். சரி ஓகே காய்ஸ், நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, வாங்க கிளம்பலாம்னு பேந்தனும் சொல்றாரு. இவங்க எல்லாருமே இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிற இடத்த நோக்கி தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நீர்மூழ்கி
நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா இவங்க ஒரு கேங்கை தாண்டி தான் போகணும். ஆனா அவங்களும் ஒரு கோமா பேஷன்ஸ் தான். எப்படி இவங்க ஒரு கேங்கா வாழ்றாங்களோ அவங்களும் அதே போல ஒரு கேங்கா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, வேற வழியே இல்ல, அவங்க கூட சண்டை போட்டு தான் எல்லாருமே உள்ள போகணும்னு முடிவு பண்றாங்க. இவங்க டீம்லயே ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பவர் என்ன அப்படின்னா நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை ஃபேக்கா அவளால உருவாக்க முடியும். அப்படி அவ என்ன பண்றானா பேந்தன் அப்படிங்கறோட உருவத்தை அங்க ஆப்போசிட்டா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு காமிக்கிறா. அந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கிறவரும் அதுதான் பேந்தன் சொல்லிட்டு ஷூட் பண்ணும்போது பின்னாடில இருந்து உண்மையான பேந்தன் வந்து அவனை அடிச்சு கொன்னுடுறான். இப்படியே இவங்களும் அந்த கேங் கூட செம்மையா சண்டை போடுறாங்க. அந்த ஃபைட்ல யார் யாருக்கெல்லாம் அடிப்படுதோ இந்த ஃப்ளைங்கிற பொண்ணும் அவங்களெல்லாம் போயிட்டு காப்பாத்துறாங்க. அப்போ இந்த பேந்தன் வந்து ஒரு காரை தூக்கி கீழே போட்டு கொலை பண்றாரு. இந்த பேந்தன் ஒரு லீடர் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. யாரு செத்தா என்ன, நமக்கு வேலை நடக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்லயே குறியா இருக்காரு. யாராவது இவரை எதிர்த்து கேள்வி கேட்டா கூட இவரு ரொம்பவே ஹர்ட் ஆகுற மாதிரி தான் பதில் சொல்றாரு. தென் ஒரு வழியா எப்படியோ ஒண்ணு அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடவும் செய்றாங்க. அந்த கப்பல் தண்ணில மிதந்துட்டு இருக்கு. அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற மிசைல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மிசைல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ரொம்பவே பொறுமையா தான் எடுத்தாகணும். ஏன்னா ஒண்ணு மிஸ் ஆகி கீழே விழுந்தா கூட அந்த இடமே வெடிச்சு சதறிடும். இப்போ இவங்களும் அந்த மிசைல்ஸ்ல ரொம்பவே பொறுமையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பொறுமையா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த ரீப்பர்ஸ் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓடி போலான்னு பார்க்கும்போது மிசைலை எப்படி பாதியிலேயே விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது வந்து தொம்முனு கீழே விழுந்துரும், எல்லாரும் வெடிச்சு செத்து போயிடுவோம். இந்த நேரத்துல அந்த பேந்தனுங்கிறவன் நீங்க ஒழுங்கா இந்த மிசைல்ஸை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இங்கே நில்லுங்க, நாங்க தப்பிச்சு போறோம் இப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் பேர் மட்டும் அந்த மிசைல்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க அங்க வந்து தப்பிச்சு போலான்னு போகும்போது இந்த ஆர்கிடெக்ட் இருக்கார்ல அவரால போக முடியல. நான் எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லி தலையில கைய வச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் ஃபுல்லாவே ப்ளூ கலர்ல லைட் வர ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம ஆர்கிடெக்ட் அந்த பவரை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. அந்த மிசைல்ஸ் கீழே விழாத மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு இமேஜினேஷனை அவர் உருவாக்குறாரு. அந்த மிசைலும் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் அழகா சறுக்கிக்கிட்டு கீழே லேண்ட் ஆகுறாங்க. இப்போ ஆர்கிடெக்டோட பவர் என்னன்னா அவரால இந்த கோமா உலகத்துல என்ன வேணா உருவாக்க முடியும் அவரோட மைண்டால. சோ அந்த ரீப்பர்ஸ் அங்க வரதுக்கு முன்னாடியே அங்க இருந்து அவங்க தப்பிச்சும் போயிடுறாங்க. தென் அவங்க சேஃப் பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஆர்கிடெக்டோட பவரை பத்தி எல்லாருமே புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம எதுக்காக இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அது இப்போ நடக்க போகுது. ரீப்பர்ஸே இல்லாத ஒரு தனி ஐலாண்ட், அங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழ போறோம். அந்த ஐலாண்ட முழுசா டிசைன் பண்ணி நமக்காக உருவாக்கி தர போறது இந்த ஆர்கிடெக்ட் தான். யானே சொல்றாரு இதுக்கான வேலையை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ரீப்பர்ஸே இல்லாத அந்த வழியில கூட்டிட்டு போன்னு சொல்லி அந்த ஆஸ்ட்ரன் கிட்ட சொல்றாரு நம்ம யான். அண்ட் அதுவும் இல்லாம அவரை தான் டீம் லீடராகவும் ஆக்குறாங்க. உடனே இந்த பேந்தனும் யான் கிட்ட என்ன யான் உளறிக்கிட்டு இருக்கீங்க, நான் தானே இத்தனை நாள் இவங்களுக்கு லீட் பண்ணி லீடரா இருந்தேன்னு சொல்லி சொல்றான். அதை இவங்க கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாருமே நைட் டைம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆர்கிடெக்ட் அவரோட மைண்டை யூஸ் பண்ணி ஒரு பில்டிங்கோட மாடலை உருவாக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. ஆனா இருந்தாலும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாடலை அவர் உருவாக்குறாரு. இவன் இப்படி பண்றத அந்த ஃப்ளைங்கிற பொண்ணு பாக்குறா. அவ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறா. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸும் ஆகுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பேந்தனும் செம்மையா காண்டாகிறாரு. அவரோட கை வந்து ரொம்பவே வலிக்குது. ஸ்டார்டிங்ல அவரு அந்த வித்தியாசமான மிருகத்து கூட சண்டை போட்டார் இல்லையா, அப்போ அவரோட கை வந்து அடிபட்டிருக்கும்ல, அது இன்னமுமே ஆறவே இல்ல. சரின்ட்டு அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டை கட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போற வழியில அந்த ரீப்பர்ஸ் இல்லாததுனால இவங்க அந்த ரீப்பர்ஸை ஸ்டன் ஆகக்கூடிய ஒரு பாம் இருக்கும்ல, அதை யாருமே எடுத்துக்காம போறாங்க. ஆனா பேந்தனுங்கிறவர் மட்டும் ஒரு பாம்பை சுட்டுக்கிட்டு வந்துடுறாரு. அண்ட் அப்புறம் ஆஸ்டனம் அப்படிங்கிறவர் தான் அந்த ரீப்பர்ஸ் இல்லாத ஒரு வழியில கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. இவங்க போற அந்த இடம் ஆனா ரீப்பர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. எல்லா ரீப்பர்ஸும் அவங்க கிட்டையும் போக ஆரம்பிக்குது. இந்த விஷயம் அந்த கேங்ல இருக்கிற ஸ்பிரிட் அப்படிங்கிற பொண்ணுக்கும் தெரிய வருது. ஏன்னா இவளால ரீப்பர்ஸ் பக்கத்துல வராங்க அப்படின்னா இவளால அதை ஃபீல் பண்ண முடியும். உடனே இந்த ஸ்பிரிட்டுங்கிற பொண்ணு ரீப்பர்ஸ் நம்ம பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு அவங்களோட கேங்க அலர்ட் பண்றா. இந்த ஆஸ்ட்ரோனம்க்கு எதுவுமே புரியல. இங்க பாரு, இந்த ரூட்டை நான் நல்லா செக் பண்ணிட்டேன், இங்க ஒரு ரீப்பர்ஸும் வரதுக்கான அறிகுறியே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா நான் போய் சொல்றேன்னா இங்க பக்கத்துல ரீப்பர்ஸ் கண்டிப்பா இருக்கு. அவ சொன்னது கேட்ட உடனேயுமே எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. பக்கத்துல ஏதாவது ரீப்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் போறாங்க. ஆர்கிடெக்டும் சுத்தி போய்கிட்டு இருக்காரு. அங்க உயரத்துல ஒரு ஏரோப்ளைன் மிதந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தரோட மெமரி தான் அது. சோ இங்க ஏதாவது ரீப்பர்ஸ் இருக்கான்னு நம்ம ஆர்கிடெக்டும் செக் பண்றாரு. ஆர்கிடெக்டுக்கு பின்னாடில இருந்து ஒரு ரீப்பர் வருது. வேற ஒருத்தர் டிபி கண்ணு வச்சிருப்பார்ல ஒருத்தர், அவரு வந்து அந்த மிருகத்தை கொல்றாரு. அவரு அந்த ரீப்பரை ஷூட் பண்ணி ஆர்கிடெக்ட காப்பாத்துறாரு. நீ எப்படி வந்து என்ன காப்பாத்தினு சொல்லி நம்ம ஆர்கிடெக்ட் கேட்கும் போது யான் தான் சொன்னாரு உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி அவர் சொல்லி தான் அவனை வந்து இப்ப காப்பாத்தணும்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேருமே வேகமா ஓடி வராங்க. நிறைய ரீப்பர்ஸ் இவங்கள சூழ்ந்து வந்துடுச்சு. இந்த பேந்தனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வேகமா ஓடி வந்து இந்த ஆர்கிடெக்ட் கூட சண்டை போறாரு. அப்போ அவர் கொண்டு வந்து அந்த பாம் வந்து தவறி கீழே
கீழே விழுந்துருது. இதை பார்த்த எல்லாருமே நாங்க யாருமே இந்த பாம்பை கூட கொண்டு வரல, நீ மட்டும் எதுக்காக இதை கொண்டு வந்தன்னு சொல்லிட்டு அவனை கன் பாயிண்ட்ல நிறுத்துறாங்க. நீ இப்போ இந்த பாம்பை எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னா உனக்கு ரீப்பர்ஸ் இங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு அப்படிதானு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் இந்த பேந்தனோட கையில அடிபட்டிருந்தல அதை கூட இவர் துணியால சுத்தி வச்சிருந்தார்ல, அந்த துணி இப்ப கீழே விழுந்துருது. பார்த்தா அவரோட கைக்கு பதிலா அந்த ரீப்பர்ஸ் மாதிரியே ஒரு ஷேட் எஃபெக்ட் ஆயிருக்கு அவரோட கையில. ஸ்டார்டிங்ல இவரை அந்த ரீப்பர்ஸ் அட்டாக் பண்ணுச்சு இல்லையா, அப்பவே வந்து இவரு கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ முழுசாவே அவரு அந்த ரீப்பர்ஸா மாறிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம பேந்தம் வந்து இப்போ ரீப்பர்ஸா மாறிக்கிட்டு இருக்காருல, அதனாலதான் இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த ரீப்பர்ஸும் வந்து சேர்ந்துடுறாங்க. அதனாலதான் அந்த ஆந்தம் அப்படிங்கிறவரு ரீப்பர்ஸ் இல்லாத வழியில கூட்டிட்டு போனாலுமே எல்லா டைமுமே இந்த ரீப்பர்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்குங்க. அச்சோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு பேந்தமும் அங்க இருந்து கிளம்பி ஓடுறான். நிறைய ரீப்பர்ஸ் வந்து இப்போ இவங்களை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்குது. அட்டாக் பண்றவங்க எல்லாருமே ரீப்பர்ஸா மாறிக்கிட்டும் இருக்காங்க. இந்த ஆர்கிடெக்ட் இவங்க எல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய வாலை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா யான் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா வானா நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த பேந்தம்க்கு எப்படி ஒண்ணு நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நாம இந்த பாம்பை வச்சு ஏதாவது ஒரு ரீப்பரையாவது கொலை பண்ணிட்டு நம்ம சாகணும்னு சொல்லிட்டு கையில அவர் பாம்பு எடுத்துட்டு வந்தார்ல, அதை வச்சுக்கிட்டு வா என் பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா இந்த ரீப்பர்ஸ் என்னது வான் கூப்பிட்டு எங்களை கொலை பண்ண தானே போற அப்படின்ற மாதிரியா அந்த ரீப்பர்ஸ் அவனை கண்டுக்காம அங்கிருந்து போதுங்க. இப்போ இவங்க குரூப்பே வந்து இப்ப தனித்தனியா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தனித்தனியா வந்ததுல நம்ம ஆஸ்ட்ரோனம், அப்புறம் அந்த டீபிகன் வச்சிருந்தாரு அவரு, அந்த ஸ்பிரிட்டுங்கிற பொண்ணு, ஃப்ளைங்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஆர்கிடெக்ட்னு 5 பேருமா அந்த டெலிபோர்ட் ஆகுற அந்த வேன் கிட்ட வராங்க. ஆனா அங்கேயுமே இந்த ரீப்பர்ஸ் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியாம திரும்ப வந்த வழியிலேயே இவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஆர்கிடெக்டுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுது. அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு வேற ஒரு இடமா மாற ஆரம்பிக்குது. ஆர்கிடெக்ட் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாருமே. ஆனா ஆர்கிடெக்டுக்கு இவங்க கத்துறது எதுவுமே கேட்கவே இல்ல. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஆர்கிடெக்ட் ரியல் வேர்ல்ட்ல கோமாக்கு போயிட்டாரு. அதனாலதான் இந்த உலகத்துக்கு இப்ப வந்திருக்காரு. ஆனா இப்போ ரியல் வேர்ல்ட்ல அவரு சரியாயிட்டாரு. ஆனா ரியல் வேர்ல்ட்ல இவரு கோமால இருந்து வெளியில வந்துட்டாரு. அதனாலதான் இவர் இந்த உலகத்தை விட்டு வெளியில போறாரு. ஆனா மீதி இருக்கிற எல்லாருக்குமே அந்த லக்கு கிடையாது. அவர் இப்போ கோமால இருந்து வெளியில வந்துட்டாரு. அதனால அந்த உலகத்தை விட்டும் அவர் வெளியில போறாரு. இப்போ ஆர்கிடெக்ட் அவரோட ரியல் வேர்ல்ட்ல இருக்காரு. அவரு கோமால இருந்து எந்திரிச்சுக்கிறாரு. அவரோட எதிரில ஒரு போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அவரு கண்மொழிக்கிறாரு. ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுனால அவரோட பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. எப்படி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, சோ எப்படி அவரு கோமாக்கு போனாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவரோட உண்மையான பேர் வந்து வெக்டர். எல்லாருமே நார்மலா பில்டிங்ஸை டிசைன் பண்ணும்போது இவர் மட்டும் ஃபியூச்சர்ல பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பிச்சாரு. நம்மளுக்கு தான் தெரியுமே, இந்த உலகத்துல கிரியேட்டிவா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இங்க மரியாதையே கிடையாது. அதனாலதான் இவரோட ப்ராஜெக்ட்டுக்கு யாருமே காசு கொடுக்கல. அப்பதான் நம்ம விக்டருக்கு ஒரு லெட்டர் வருது. டீச்சர்னு ஒருத்தர் அந்த ஊர்ல சாமியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவரு கிட்ட இருந்து தான் அந்த லெட்டர் வருது. அவர் என்ன எழுதிருக்காருன்னா அந்த லெட்டர்ல நம்ம விக்டரோட ப்ராஜெக்ட்க்கு பணம் கொடுக்க போறதா சொல்றாரு. சோ விக்டரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த டீச்சரை பார்க்க போறாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்லைங்க, கோம உலகத்துல ஃப்ளைன்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ தான் இப்போ ரியல் வேர்ல்ட்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ இவங்க ரியல் வேர்ல்ட்ல லவ்வர்ஸா இருந்தாலும் அவங்க கோம உலகத்துல யாரு என்ன அப்படிங்கிற மெமரிஸ் எதுவுமே தெரியாதுல்ல. சோ அதனாலதான் அவங்க யாரோ மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அந்த டீச்சரை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த டீச்சர் வேற யாரும் இல்ல, இந்த கோம உலகத்துல எல்லாருக்குமே லீடரா ஒருத்தர் யானன்னு சொல்லி இருந்தார்ல, அவரு தான். அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ப்ராஜெக்ட்லாம் நான் பார்த்தேன்ப்பா, எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப அழகா இருந்தது. எனக்கும் நீ இதே மாதிரி கிரியேட்டிவா பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கணும். அதுக்கு என்ன சார், எல்லாமே ஈஸியா பண்ணிடலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், பூமியில கிடையாது, வேற ஒரு உலகத்துல. என்ன சார் சொல்றீங்க, வேற ஒரு உலகமா, என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றாரு. நீ என் கூட வான்னு சொல்லி ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நிறைய பேரு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்ப கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நான் ஒன்னும் ஒரு சாமியார் கிடையாது, நான் உண்மையிலே ஒரு சயின்டிஸ்ட். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே அடிபட்டா நம்ம கோமாவுக்கு போன உடனேவே நம்மளோட சப்கான்சியஸ் வேற ஒரு உலகத்துக்கு போயிடுது. அது கிட்டத்தட்ட வேற ஒரு டைமென்ஷன் மாதிரி. இங்க நம்மளால 80 வருஷம் தான் வாழ முடியும், ஆனா அங்க நம்மளால 1000 வருஷத்துக்கு மேல வாழ முடியும். அந்த உலகத்துக்கு நீயும் வா, அங்க ஒரு ஐலாண்டை உருவாக்கி அங்க உன்னோட மாடல்ல புது புது பில்டிங்ஸை எனக்கு நீ கட்டி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆர்கிடெக்ட்க்கு எதுவுமே புரியல. நீங்க பூமியில கட்டுறதா இருந்தா எனக்கு ஓகே, ஆனா நீங்க வேற ஏதோ சொல்றீங்களே, எனக்கு எதுவுமே புரியல, நான் வரேங்க, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா ஆர்கிடெக்ட் அங்க இருக்கிற அவரோட அடியாட்கள் எல்லாமே
பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவருக்கு ஊசி போடவும் ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் ஆர்கிடெக்ட் அங்க இருக்கிற ஒரு கன்னை எடுத்து அவங்க எல்லாரையும் மிரட்டி அங்கிருந்து தப்பிச்சு போகவும் போறாரு. அவர் அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வரும்போது வெளியில அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் காரை ஸ்டார்ட்ல வச்சுக்கிட்டு அவருக்காக ரெடியா தான் இருக்காங்க. இவரும் காருக்குள்ள போயிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ சைட்ல இருந்து வந்த ஒரு வெஹிக்கல் இவங்களை இடிச்சு தள்ளிடுது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க 2 பேருக்குமே அந்த ஆக்சிடென்ட்ல லைட்டா தான் அடிபட்டிருக்கு. அதனால இவங்க கோமாக்குமே போகல. ஆனா இந்த டாக்டர் தான் இவங்களை பிளான் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கோமா உலகத்துக்கு அமுச்சு வச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு தான் ட்ரக் கொடுத்து கோமால சேர்த்துட்டாங்க. அந்த பொண்ணு முதல்ல கோமா வேர்ல்டுக்கு போயிட்டு ஃப்ளைங்கிற ஒரு கேரக்டர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஆர்கிடெக்டையும் ட்ரக் யூஸ் பண்ணி அவரையும் கோமா உலகத்துக்கு அனுப்புறாங்க. ரியல் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ரியல் வேர்ல்ட்ல இருந்து கோமா உலகத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஆர்கிடெக்ட அனுப்பியிருக்காங்க. ஆனா கோமா உலகத்துல அந்த பொண்ணு கோமா உலகத்துக்கு வந்து 4-5 மாசம் கழிச்சு தான் அவர் இப்போ கோமா உலகத்துக்கு வராரு. ரியல் வேர்ல்ட்ல 1 மணி நேரம் அப்படின்னா கோமா உலகத்துல ஒரு சில மாசங்கள். இப்படிதான் அந்த டாக்டர் நம்ம ஆர்கிடெக்ட கோமா உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே இப்பதான் நம்ம ஆர்கிடெக்டுக்கு ஞாபகம் வருது. இப்போ ஆர்கிடெக்ட் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி யான் இருக்காரு. ஆர்கிடெக்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ளையும் இன்னமுமே கோமால தான் இருக்கா. அவன் இன்னும் ரியல் வேர்ல்டுக்கு வரல. சோ பாத்தியா விக்டர், கோமா உலகத்துல நீ ஒரு ஆர்கிடெக்ட். இந்த உலகத்துல உன்னோட திறமையை யாரும் மதிக்கவே இல்லை. ஆனா உன்னோட திறமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்தேன். என் கூட நீ திரும்பவும் கோமா உலகத்துக்கு வந்துடு. நான் நினைச்ச அந்த ஐலாண்ட உருவாக்கி கொடு. அங்கதான் நம்ம வாழ போறங்கிற விஷயத்தையுமே இப்ப அவர் சொல்றாரு. என்னடா லூசுத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஜஸ்ட் ஒரு கனவு. இது ரியல் லைஃப். இதுதான் நம்ம ஒழுங்கா வாழ முடியும். நீ சொன்னது தப்பா தம்பி அப்படின்னு யான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ரியல் வேர்ல்டு தான். அங்க பிசிக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு எது வேணா பண்ணலாம். ஆனா அது ஜஸ்ட் கனவு தானே. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டுமே. அங்க நம்மளால 1000 வருஷம் வாழ முடியும். அதை யோசிச்சு பாரு. இல்ல என்னால முடியாது, நான் போறேன் அப்படின்னு அங்க தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. நீ போயிடுவ, ஆனா இந்த ஃப்ளை என்ன பண்ணுவா பாவம் அப்படின்னு நம்ம அந்த ரீப்பர்ஸ் இன்னும் இவளை பிடிக்கவே இல்ல. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. நீ கோமா வேர்ல்டுக்கு போயிட்டு அவளை காப்பாற்றவும் முடியும். எனக்கான சிட்டியை உருவாக்கிட்ட அப்படின்னா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடனே நம்ம ஆர்கிடெக்ட் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே, நான் உனக்காக கனவு உலகத்துல உனக்கு ஒரு ஐலாண்டை உருவாக்கி கொடுக்குறேன். ஆனா எங்க எல்லாரையும் நீ திருப்பி அனுப்பிடணும், பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கறான். யானோ சரி ஓகேன்னு சொல்றாரு. இந்த தடவை நீ கோமா உலகத்துக்கு போகும்போது எதுவுமே உனக்கு மறக்காது, எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. ஆர்கிடெக்ட் அந்த கோமா உலகத்துக்கும் அனுப்புறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆர்கிடெக்ட் ஒரு விஷயத்தை கேட்கறாரு. நீ எப்படி அந்த கோமா உலகத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்த? அந்த கோமா உலகத்துல சீக்ரெட்டான ஒரு பேக் டோர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் உன்னை நான் இப்ப வெளியில கொண்டு வந்தேன். நானும் அதை தான் யூஸ் பண்ணுவேன்னு அப்படின்னு யான் சொல்றாரு. இப்போ ஆர்கிடெக்டும் அந்த கோமா வேர்ல்டுக்கு போறாரு. அங்க அவரோட ரூம்ல இருந்து பழைய மாதிரியே கண்முழிக்கிறாரு. அந்த சிட்டியோட மாடல் இருக்கு. ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற போட்டோல இப்ப அவரோட ஃப்ளையோட போட்டோவும் நல்லா கிளியரா தெரியுது. இந்த நேரத்துல அந்த ஃப்ளை, ஆஸ்ட்ரோனம், ஸ்பிரிட், டிபி கண்ணு வச்சிருக்கிறவரு எல்லாருமே அந்த ரீப்பர்ஸை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. ரீப்பர்ஸும் அவங்களோட பக்கத்துல வந்துருச்சு. அவங்க கிட்ட கையில பாம்ஸ்ல இருந்தது, அதெல்லாம் வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அவங்க கிட்ட பாம்ஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே காலி ஆயிடுச்சு. டிபி கண்லயும் புல்லட்ஸ் எதுவுமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது தான் ஒரு ரீப்பர் இவங்களோட பக்கத்துல வந்துருச்சு. அப்பதான் தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு உருவாகுது. அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு உருவாகி அப்படியே அந்த ரீப்பர்ஸ் மேல விழுகுது. அந்த ரீப்பர்ஸ் எல்லாமே அங்கேயே காலி. காய்ஸ், நான் தான் உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து நம்ம ஆர்கிடெக்ட் கத்துறாரு. இப்போ மத்தவங்க எல்லாம் நம்ம ஆர்கிடெக்ட் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்ட, சீக்கிரமா நீ ஒரு ஐலாண்ட உருவாக்கு, அங்க போய் நம்ம எல்லாருமே சந்தோஷமா பாதுகாப்பா வாழலாம்னு சொல்லி கூப்பிடுறான். காய்ஸ், இது ஒன்னும் உலகம் கிடையாது, இது ஒரு கனவு. நீங்க எல்லாரும் பெட்ல கோமால படுத்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆர்கிடெக்ட் இதுக்கு மேல எதுவும் பேசாதான்னு ஒரு குரல். அது யாரோடது அப்படின்னா யானோட குரல் தான். நான் உன்கிட்ட என்ன சொன்ன, ஒரு ஐலாண்ட், நீ அதை பண்ணனா நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் உனக்காக செய்வேன்னு சொல்றான். யான் அந்த மாதிரி சொன்னு முடிச்சதுக்கு அப்புறமே உடனேவே நம்ம ஆர்கிடெக்ட் அந்த வேலையில இறங்குறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு ஐலாண்டியா அவர் உருவாக்கிட்டாரு. ஒரு வழியா என்னோட கனவு நனவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு யான் சந்தோஷப்படுறாரு. நீ சொன்ன மாதிரி நான் உருவாக்கிட்டேன், எங்க எல்லாரையுமே இப்ப விட்டுரு. ஐ எம் சாரி காய்ஸ், என்னால உங்க யாரையுமே விட முடியாது. நீங்க வெளியில போனீங்கன்னா இதை எல்லாருக்கும் சொல்ற வாய்ப்பு நிறையவே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே தன்னாலேயே செத்து போயிடுவீங்க. இவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த டிபி கன் வச்சிருப்பார்ல, அவரோட உடம்பு தன்னாலேயே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இதே போலதான் நீங்க எல்லாருமே கரைஞ்சு போய் இறந்து போவீங்கன்னு நம்ம யான் சொல்றாரு. சரி ஓகே, நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு அந்த யானும் அந்த சிட்டிக்குள்ள போகிறாரு. இவங்க இந்த மாதிரி கரைஞ்சு போகிறதுக்கு ரீசன் என்னன்னா, ரியல் வேர்ல்ட்ல இந்த யானோட டீம் தான் இவங்க எல்லாருமே கோமா வேர்ல்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பவர் சப்ளை எல்லாமே அவங்க தான் கொடுக்கணும். ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, யானை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரோட ஏர் சப்ளைவையும் அவங்க இறக்கிடுறாங்க. இப்போ அவங்க ரியல் வேர்ல்ட்ல செத்து போயிடுவாங்க. இந்த இடத்துலயும் அவங்க இப்ப மறைஞ்சிருவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஆர்கிடெக்டுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஆஸ்ட்ரோனம் ஒரு ஐடியாவை சொல்றாரு. இது வந்து ட்ரீம்ஸ், கனவு மூலியமா தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோமா உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா நம்ம கனவு காணும் போது நம்மள
நம்மளால நம்மளோட பழைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சதுல அப்படின்னா நம்மளோட கனவு பகுதி இருக்குல்ல நம்மளோட ரூம்ல அதுக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு யான் சொல்லியிருந்தால அப்படின்னா நம்ம வெளியே போகிறதுக்கான வழி அதுதான். நம்ம கிட்ட அவன் போய் சொல்லியிருக்கான் அது ஒரு ஆபத்தான பகுதின்னு சொல்லி. நம்ம அது வழியா இப்ப வெளியில போனா நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்ட்ரனம் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க கிளம்பியும் போறாங்க. ஆனா ஸ்பிரிட்ங்கிற பொண்ணும் அங்கேயே இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் அப்படியே கரைஞ்சு போயிடுறா. ஏன்னா ரியல் வேர்ல்ட்ல அவ அங்கிருந்து கிளம்பி போறதுக்குள்ளாடியே அவளோட ஏர் சப்ளை அவ ரியல் வேர்ல்ட்ல இறந்து போயிடுறா. அதனாலதான் அவ இந்த கோமா உலகத்துல மறைஞ்சு போயிடுறா. ஆனா அந்த ஆஸ்ட்ரனம், ஃப்ளை, ஆர்கிடெக்ட் இவங்க 3 பேரும் தப்பிச்சு கனவு பகுதிக்கு போறாங்க. அதை இந்த யான் பாக்குறாரு. சரின்ட்டு இவங்க எல்லாருமே ஆர்கிடெக்டோட கனவு பகுதிக்கு வராங்க. ஆனா அந்த இடமே இப்போ டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு டோர் ஓபன் பண்ணா வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படியே மாறி மாறி இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேற வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் எங்கேயோ ஒரு பேக் டோர் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு தான் இப்ப இவங்களுக்கு தெரியல. அப்பதான் ஆஸ்ட்ரனம் சொல்றாரு, நீ நல்லா யோசி. நீ கோமாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை பார்த்திருப்பல, இல்ல கோமால இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பொருளை பாத்தியா? நான் ஒரு போட்டோவை பார்த்தேன். எஜிப்சியன் பில்டிங் ஒன்னு இருந்தது. மேபி அதுவா தான் பேக் டோரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கும் போறாங்க. எப்படியோ ஒண்ணு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. ஆனா அந்த ஆஸ்ட்ரனம் அப்படிங்கிறவரு காத்துல மறைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா ரியல் வேர்ல்ட்ல அவரோட காத்தும் இப்ப போயிடுச்சு போல. சோ அதனால அவரு இங்க கரைஞ்சிட்டாரு. மீதி இருக்கிறது நம்ம ஃப்ளையும் ஆர்கிடெக்டும் மட்டும்தான். இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வரவும் அந்த இடத்துக்கு இவங்க வரதுக்கு முன்னாடியே யான் அங்க இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேரையும் நான் அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? யான் வந்து இவங்களை தடுக்க வரும்போது ஆர்கிடெக்ட் இவங்களை காப்பாத்துறதுக்காக வாளெல்லாம் உருவாக்குறாரு. ஆனா அதையெல்லாம் அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு நம்ம யான் வராரு. இந்த ஃப்ளைங்கிற பொண்ணால சுத்தமா முடியல. ஏன்னா ரியல் வேர்ல்ட்ல அவளோட ஏர் சப்ளைவும் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது அவதான் சாக போறான். இந்த யானும் ஆர்கிடெக்டோட கழுத்து பிடிச்சு உன்னை நான் சாகடிக்க போறேன்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடியில இருந்து ஒரு ரீப்பர் வந்து அந்த யானை அடிச்சு கொன்றுது. அந்த ரீப்பர் நம்ம ஃப்ளையையும் ஆர்கிடெக்டையும் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி அப்பதான் அந்த ரீப்பர் அவரோட முகத்தை ரிலீவ் பண்ணுது. என்ன அப்படின்னா அந்த ரீப்பர் வேற யாரும் கிடையாது, பேந்தன் தான். பேந்தன் கொஞ்சம் கொஞ்சமா ரீப்பரா மாறிக்கிட்டு இருந்தவர் இப்போ முழுசாவே ஒரு ரீப்பரா மாறிட்டாரு. அவர் தான் இப்போ யானை கொலை பண்ணிட்டு நம்ம ஆர்கிடெக்டையும் ஃப்ளையையும் காப்பாத்திருக்காரு. ஃப்ளைனா நம்ம பேந்தம்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் அவளால ரொம்ப முடியல, ப்ளீஸ் அவளை காப்பாத்து அப்படின்னு பேந்தம் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஆர்கிடெக்டும் அந்த ஃப்ளையை கூட்டிட்டு அங்க வந்து பேக் டோர் வழியா கிளம்ப போறாரு. அந்த இடமே மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரியல் வேர்ல்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல ஃப்ளைங்கிறவ கரைய ஆரம்பிக்கிறா. எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடுவோம், கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்திக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவன் கத்திக்கிட்டே இருக்கும் போது இந்த ஆர்கிடெக்ட் ரியல் வேர்ல்டுக்கு வந்துறாரு. ஃப்ளை வந்தாலா இல்லையான்னு எதுவுமே தெரியல. ரியல் வேர்ல்ட்ல இவர் பெட்ல இருந்து கண் முழிக்கிறாரு. பக்கத்துல தான் ஃப்ளையும் இருக்கா. ஃப்ளை ப்ளீஸ் எழுந்துரு, நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணேன், ப்ளீஸ் எழுந்துருன்னு அழுதுகிட்டே இருக்கும்போது ஃப்ளையும் எழுந்துக்கிறா. ஃப்ளைக்கும் எதுவுமே ஆகல. எப்படி இவங்க 2 பேரும் கண்ணு முழிச்சாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யாருக்குமே புரியல. நம்ம டீச்சருக்கு என்னாச்சு, அதாவது நம்ம யானுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. யான் வந்து காலி. ஏன்னா கோமால இருக்கும் போதே நம்ம ரீப்பர் வந்து அவங்கள அடிச்சு கொன்றுச்சு இல்லையா. சோ அதனால ரியல் வேர்ல்ட்ல அவரு காலி. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டும் ஃப்ளைங்கிற பொண்ணும் மெதுவா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. யாரும் எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் எதுவுமே லீக் ஆக கூடாது, அவ்வளவுதான். அதுவும் யான் எழுந்துக்கல, அதுல அவங்க பிஸியா இருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு போன நம்ம ஆர்கிடெக்டும் ஃப்ளையும் அவங்களோட லைஃப் ரொம்பவே அழகா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சைடு இந்த யான் அவங்க டீம் இருக்காங்களே அவங்க எல்லாமே இன்னும் கோமா உலகத்துக்கு போய்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஆர்கிடெக்ட் அந்த கனவு உலகத்துல ஒரு பில்டிங் உருவாக்குனார் இல்லையா, அந்த உலகத்துல இப்போ நிறைய பேர் போய் அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆர்கிடெக்டுக்கு ஒரு நிறைய கொரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அவங்க சந்தோஷமான வாழ்க்கையில. கூட ஒரு கொரியர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த டீச்சர் கிட்ட இருந்து ஒரு கொரியர் வந்ததுல அதே மாதிரியான ஒரு கொரியர் தான் வந்திருக்கு. ஃப்ளையும் என்ன லெட்டர் அது அதன் காமின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒர்க் விஷயமா வந்திருக்குன்னு சொல்றான். இவரும் என்ன பண்றாருன்னா நம்ம ஃப்ளை கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட் அந்த கொரியர் இதெல்லாம் அதையும் மறைச்சு லாக் பண்றாரு. இப்போ இந்த கொரியர் என்ன சொல்ல வருது அப்படின்னா இப்போவுமே கோமா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது. அவங்க நம்ம ஆர்கிடெக்ட உதவிக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஆர்கிடெக்ட் உதவிக்கு போலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த கோமாங்கிற படமும் முடியுது. சோ இந்த படத்துல வந்த எல்லாரும் கோமா உலகத்துக்கு போனதுமே நிறைய சூப்பர் பவர்ஸ் வந்துச்சுல. சோ எப்படி இவங்களுக்கு இந்த பவர்ஸ் வந்ததுன்னா பேந்தம் அப்படிங்கிறவரு மிலிட்டரியில ஒரு சோல்ஜரா இருந்திருக்காரு. ஒரு வார்ல அவருக்கு கால் போயிடும். சோ ரியல் வேர்ல்ட்ல அவரால நடக்கவே முடியாது. ஆனா கோமா உலகத்துல அவரால நடக்க முடியும். இந்த யானை பத்தி இவர் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட பத்தி எல்லாமே அந்த பேந்தம்க்கு தெரியும். ஆனா ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டா நம்மளால நடக்க முடியாது, இங்கேயாச்சும் நடக்கிறோமேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம விட்டுறாரு. கடைசியா ரீப்பர் கிட்ட மாட்டி ரீப்பராவும் மாறிடுறாரு. சோ ரியல் வேர்ல்ட்ல அவர் ஒரு மிலிட்டரி சோல்ஜரா இருந்ததுனால இங்க அவரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்காரு. அதே மாதிரி தான் ஃப்ளையும் ரியல் வேர்ல்ட்ல ஆர்கிடெக்ட் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. அவரோட மைண்ட் அப்செட் ஆனாலுமே இவ தான் ரொம்பவே கேர் பண்ணிப்பா. அந்த பவர்னால தான் கோமா உலகத்துல யாருக்கு எந்த இன்ஜூரி ஆனாலுமே இவ போயிட்டு
போயிட்டு அவங்கள காப்பாத்துவா. சோ இந்த மாதிரி தான் அவங்க ரியல் லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கோமா உலகத்துல பவர்ஸ் கிடைக்கும். சோ இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பூஸ்டா இருக்க போகுது. ப்ளீஸ் என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலை பாருங்க. அப்போதான் இதே போல மூவிஸை உங்களுக்காக நான் தினமும் கொண்டு வருவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர் மூவிஸ். தேங்க்யூ.